என் அன்பு குழந்தையே, உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்கிறேன். இன்றாவது அம்மா என்னுடைய வார்த்தையை நீ செவிகொடுத்து கேள். உன்னுடைய இல்லத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, அம்மா சொல்வதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? உனக்கு ஒரு இழப்பு நடந்தால்தான் உனக்கு புத்தி வரும் என்றால் நான் எதுவும் செய்ய முடியாதல்லவா? உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நான் உணர்த்த முயற்சி செய்யும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய நிலை வருகிறது என்று நான் தெளிவாகச் சொன்ன பிறகும் என் குழந்தை அதனை புரிந்து கொள்ளாமல் நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்க அல்லவா தயாராக இருக்கின்றாய். இது ஆபத்து என்று கூட சொல்லிவிட முடியாது. நமக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நமக்கு தெய்வத்தின் அருளால் நம்மை சுற்றி நம் வீட்டில் நடக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சரியாக வாய்த்திருக்கின்றது. உன் பிரத்யங்கரா உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை சரியாக செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதனை என்னவென்று தெரியாமல் நீ விட்டுவிட முடியுமா? உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீயும் தான் சென்று விட முடியுமா? உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் செவிகொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக நான் இன்று உன்னை கைகூப்பி கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரு நிலையை எனக்கு உருவாக்கி இருக்க மாட்டாய். என் குழந்தையே, பிரச்சனைகள் வருகிறது. உன் வீட்டில் ஒருவருக்கு இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கிறது, அவர்களுக்கு இன்னல்கள் வரப்போகிறது என்பதனை நான் சரியாக சொல்லிவிட்ட பிறகு என் குழந்தை, அதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாதல்லவா? உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு இந்த பிரத்யங்கரா உனக்கான விஷயங்களை உள்ளபடி நடத்துவதும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு கொடுப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் நீ எண்ணி ஒருபோதும் கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் ஒருவரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான காரணத்தை என்னவென்று தெரிந்து கொண்டால், அம்மா நிச்சயமாக இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இவர்களை திருத்தி விடுவேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுப்பாய். நான் சொல்வதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உண்மை என்பதனை நீ ஒத்துக்கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் போய்விட்டது. உன்னை தேடி வருகின்ற சில பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது. இனியும் இப்படியே விட்டுவிட்டோமா ஆனால் இது ஒரு பேரிழப்பை உனக்கு கொடுக்கும். அப்பொழுது என் குழந்தை, நீ நிச்சயமாக மிகுந்த மனவேதனை அடைவாய் அல்லவா? அதுபோன்ற ஒரு வேதனையை உனக்கு கொடுத்துவிடக்கூடாது என்று சொல்லித்தான் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் பெற்று கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் உனக்காக எப்பொழுதும் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? என் தங்கமே, அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு வெளிப்படையாகத்தான் சொல்கின்றது. அம்மா உன்னுடைய அன்பு உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கின்றது. அப்படி இருந்தும் நான் உனக்கு இதையெல்லாம் புரிய வைக்க நினைத்த பிறகும் கூட நீ எதையும் புரியாமல் தவிப்பது நியாயமாகுமா? எந்த விஷயத்தையும் உணராமல் இருப்பது நியாயமாகுமா? எதையுமே என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு இழப்பு நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்?
உன் வீட்டில் ஒரு கஷ்டம் வருவதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது சிந்தித்திருக்கிறாயா? என் குழந்தையே, தொடர்ச்சியாகவே இது உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை இருமுறை அல்ல, எப்பொழுதுமே இது தொடர்ந்து நடப்பதனால்தான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் இதனை இன்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. நீ எப்பொழுதாவது இந்த நிலையிலிருந்து உன் குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறாயா? உனக்கு நான் பலமுறை இதனை எடுத்துச் சொல்லியும் இருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் தவறான பாதையில் செல்ல காத்து கொண்டிருக்கின்றார். இந்த பாதையில் மட்டும் இவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் நிச்சயமாக மீண்டும் இவர்களை காப்பாற்ற முடியாது. மீண்டும் நல்வழிக்கு இவர்களை கொண்டு வந்துவிட முடியாது. எல்லோருமே தெளிவான மனநிலையோடு தான் ஒரு விஷயத்தை செய்வார்கள் என்பது கிடையாது. சில மனக்குழப்பங்கள் அவர்களை தவறான பாதையில் அழைத்துச் சென்றுவிடும். சில மனிதர்களினுடைய தவறான பழக்க வழக்கங்கள் ஒருவரை தவறான வழியில் அழைத்துச் சென்றுவிடும். அதனால் திருந்திவிட்டால் நல்வழிக்கு வந்து விடுவார்கள். ஒரு சிலர் அதுவே அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் திருந்திவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து இவர்கள் ஒருபோதும் மீண்டு வந்துவிட மாட்டார்கள். உன்னை தேடியும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதும் எப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கான மாற்றம்தான் என்பதனை உணர்ந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா? இவை எல்லாமுமே என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இவை எல்லாமுமே என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று உணர்ந்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தாயினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நல்ல மனநிலையோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் பிரத்யங்கரா துணை நின்று உன்னை காப்பாற்றுவேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதில் தீய எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணோடு இவர்களுக்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் தான். அவர்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு தீய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கெடுதலையே நடத்துவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றார்கள். அவர்களினுடைய மனதில் பல குழப்பங்களை தருகின்றார்கள். நல்ல வழியில் பயணிக்கும் பொழுது கூட தீய வழியை காண்பித்து கொடுக்கின்றார்கள். எப்பொழுதுமே வேதனைகளையும் சோதனைகளையும் தான் இவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். எந்த நிலையில் என்ன நடக்கும் என்று நீ கலங்கும் பொழுதெல்லாம் இந்த சூழ்நிலைகளை கடந்து மிக பெரிய நம்பிக்கையை அவர்களிடமிருந்து பறித்து அவர்களுக்கு கெடுதலான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னை பற்றி கூட உன் இல்லத்தில் இருப்பவர்களை பற்றி கூட தவறான விஷயங்களைத்தான் சொல்கிறார்கள். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருக்கும் உன் மீது அக்கறை இல்லை. இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு நல்லதை செய்துவிடப் போவதில்லை. இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லப் போவதில்லை என்பது போன்ற பல விஷயங்களை உனக்கு எதிராக அவர்களுக்கு போதிக்கிறார்கள். இதை கேட்கின்ற பிள்ளைகளும் இதுதான் உண்மை என்று நம்பிவிடுகின்றார்கள். இத்தனை காலமும் அவர்களுக்காக உடனிருந்து உன் குடும்பத்திலிருந்து செய்த எந்த விஷயங்களையும் அவர்கள் ஞாபகப்படுத்தவில்லை. அதுவெல்லாம் அவர்களுக்கு மறந்துவிட்டது. தன் குடும்பம் இல்லை என்றால் தான் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் நிச்சயமாக வரவில்லை. தன் குடும்பம் தனக்கு கெடுதலை செய்ததாக உணர்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களின் பேச்சை கேட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம். உன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நடக்க தொடங்கிவிட்டார்கள் என்றுதானே அர்த்தம். எப்பொழுதுமே நமக்கென இருக்கின்ற நம் இரத்த உறவுகளை விட்டுவிட்டு இன்னொருவரின் பேச்சை கேட்டு ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் நிச்சயமாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கு தருகின்ற உண்மைகளை இவர்களால்
ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை மறந்து விடாதே. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு எதையும் உணர்ந்து இந்த பிரத்யங்கரா தொடர்ந்து வருவதற்கு காரணத்தை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்கின்றாயா? மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன் குடும்பத்தையே தூக்கி எறிய தயாராக இருக்கின்றது. மேலும் மேலும் பல கஷ்டங்களை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிவிப்பதற்கு முன்பாகவே, உனக்கு இதுவெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் உன்னை விட்டு சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நடக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களை நீ மீட்டெடுக்க வேண்டும். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு உன் குடும்பத்தை விட்டு இவர்கள் விலகி விடாதபடிக்கு நிச்சயமாக பல உண்மைகளை நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் ஏன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தேடிச் சென்றார்கள் தெரியுமா? வீட்டில் தனக்கான மன அமைதியோ, தன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கான தீர்வோ யாரிடத்திலும் கிடைக்கவில்லை. எதை சொல்ல நினைத்தாலும் அவர்கள் சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த விஷயத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கவில்லை. ஒன்று பிறகு கேட்கிறேன் என்று சொல்வது, இன்னொன்று கேட்பதற்கு நேரமில்லாமல் விலகிச் செல்வது. இப்படியாகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. தன் இல்லத்தில் இருப்பவர்கள் தன்னிடத்தில் சொல்ல வருகின்ற விஷயங்களை என்னவென்று நிச்சயமாக செவி கொடுத்து கேட்க வேண்டுமல்லவா? அவர்களின் மனதில் என்ன விஷயங்கள் இருக்கின்றது, அவர்கள் எதை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமல்லவா? அதை மட்டும் நாம் ஒவ்வொருவரும் சரியாக செய்திருந்தோமானால் நிச்சயமாக இவர்கள் மற்றவர்களை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் வராது. சரி, முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். இனியாவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சரியானபடி ஒரு வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் சரி, இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ நம்பு. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ பேரானந்தமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை என் குழந்தை நீ எல்லா சூழ்நிலைகளுமே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி எதுவாகும் என்று நீ நினைத்தாலும் இவை அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? தெளிவில்லாமல் நீ பல முடிவுகளை இந்த வாழ்க்கைக்குள் எடுத்து விடாமல் தெளிவான பல உண்மைகளை என்னவென்று நீ கண்டுபிடித்தால் அது போதும். இனி என்னாலும் உனக்கு மிக பெரிய விஷயங்களை நடத்துவதில் நான் கவனமாக இருக்கின்றேன். அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அத்தனை உண்மையானவர்கள், அன்பானவர்கள். இந்த அன்பு வேறெங்கிலும் நமக்கு கிடைத்து விடாது. இந்த இரத்த உறவுகளைப் போல மற்ற உறவுகள் நிச்சயமாக நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செய்திட வரமாட்டார்கள். இது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு கொண்ட இரத்த உறவுகளாக இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். யார் பேச்சினையும் கேட்டு அவர்கள் ஒருபோல நடந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதுமே நமக்கு நாம் தான் துணை என்பதனை உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் கொடுக்கின்ற பாடத்தை சரியாக புரிந்து கொண்டு நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் கவனத்தோடு நடந்து கொள்வார்கள். அதுபோன்று இருந்து விட்டாலே போதும், அடுத்தவர்களை இந்த வாழ்க்கைக்குள் நுழைய ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து இனி உன்னை சுற்றி வருகின்ற
விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ தெரிந்து கொண்டால் உனக்கு வரக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுத் தருவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உனக்கு வேண்டிய உண்மைகளாக அதனை நீ மாற்றிக்கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.